என்னைக்காவது விஜய் தன்னுடைய இல்லத்தையோ தான் சார்ந்த இடங்களையோ கொடுத்திருக்காரு மக்களுக்காக ஏதாவது செய்தி பார்த்திருக்கீங்களா? சென்னையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப விஜய் வித்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு? இல்ல அவரு இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் நுழைந்தவர்கள் அரசியல் எல்லாமே இடம் வாங்கி போட்டிருக்கிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருக்க சேர்த்துட்டே இருக்காங்க. ஆனா இங்கே சினிமா நடிகராக இருந்து சினிமாவில் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் பணத்தை சில குறிப்பிட்ட இடங்கள்ல சென்னையில இடம் வாங்கி போட்டிருக்காரு. அதுல குறிப்பிட முடியாத ஒரு சென்னையுடைய மைய பகுதி, நீங்க சொன்னது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல விஜய் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு அவருடைய பேர்ல. பட் இங்கே அரசியல்ல நிறைய செலவுகள் ஆகிட்டே இருக்கு. அவர் யார்ட்டையும் 10 நிமிஷம் கேட்டு வாங்க முடியாது. நான் சம்பாதிச்ச காசு மக்கள் கொடுத்து மக்களே செலவு பண்றேன்னு விஷயத்தை தான் கண்டே பண்ணார். இப்ப அப்படிதான் என்னோட பார்வைக்கு தெரியுது. கிட்டத்தட்ட இந்த சென்னையினுடைய மைய பகுதியில அந்த இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் விஜய் அவர்கள் வித்துட்டதா எனக்கு ஒரு தகவல். சென்னையிலே